ஜாலியா டிவி பார்த்துருக்கீங்க போல. 2 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் டன். 3வது யாரு? அட நம்ம மோனா ஆண்டி. இதோ வரேன். வந்துட்டோமா? வராங்களா? ஆண்டி இருங்க. பாடி ரவுடி. நான் ரவுடி இல்ல, ரவுடி பேபி. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ம் சரி நகரு, நான் வேற ஸ்வீட் கொடுக்க போகணும். உங்க அம்மா ஏதோ அர்ஜென்ட்டா பண்ணி கேட்டா. அதான் ஆண்டி நான் கொடுத்துடுறேன். நீயா? அதெல்லாம் நான் கொடுத்துடுவேன். நீலாம் கொடுத்தா செட் ஆகாதுடி. நீங்க வர ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்ல, என்கிட்ட கொடுத்து. அதுவும் கரெக்ட் தான். ஆனா சரியா கொடுத்துருவேல அம்மா கிட்ட. ஏய் லட்டுடி, உடஞ்சிடக்கூடாது, அப்புறம் உங்க அம்மா ரொம்ப திட்டுவா. இந்தா. அதெல்லாம் சேஃபா கொடுத்துருவேன். சரி பார்த்து கொடு, நான் கிளம்புறேன். எப்படி கொடுக்குறேன் பாருங்க. வந்தோடனே கிளம்புறேன்ப்பா. அதோ வந்துட்டாங்க கூப்பிடுறேன். கிளம்பலையா இன்னும்? நான் கிளம்புறதுக்கு தான் ரெடியா இருக்கேன். லட்டு எங்க? ஸ்வீட் பாக்ஸா? நான் தான் ஆலியா கிட்ட கொடுத்து அமிச்சேனே. அவளே இப்பதான் கிளம்ப போயிருக்கா. எல்லாரும் இங்க தான் விளையாட்டு இருந்தா. இல்ல ஆலியா தான் வழி மறிச்சு ரவுடி ரவுடி பேபின்லாம் சொல்லி வாங்கிட்டு போனா. அக்கா என்னக்கா விளையாடுறீங்க? உங்களை நம்பி தானக்கா நான் சொன்னேன். கொடுக்காம கொடுத்துட்டு வந்துட்டா. அவட்ட கேளுங்களேன். ஆலியா நீ தானே வந்து வெளியில வாங்கிட்டு போன ஸ்வீட் பாக்ஸ்? நான் வரல ஆண்டி, நான் எதுவும் வாங்கல. இல்ல இவகிட்ட தான் கொடுத்தேன் நானு. ஐயோ ஆண்டி, நான் எதுவும் வரவே இல்லையே. மேல குளிச்சு ரெடி ஆயிட்டு இருந்தேன். நான் தான் சொல்றேன்ல அவ மேல இருந்தான்னு. அக்கா நிஜமாக்கா, பக்கத்து வீட்டுல இருக்கீங்க, இத்தனை வருஷமா தெரியும் தானே நம்பி கொடுத்தேன். இப்போ வந்து முடியாதுன்னு கூட சொல்ல, கொடுத்துட்டேன்னு போய் சொல்றீங்க. உங்க வயசுக்கு நீங்க பண்ற வேலையா அது? போங்கக்கா. ஆலியோ நீ தானே வந்து என்கிட்ட வாங்கிட்டு போன. உண்மையாவே நாங்க வரவே இல்ல. உனக்கு இருக்கு. என்ன சொல்றாங்க? லிஸ்ட்ல நம்பர் 4 யாரு? அட நம்பர் 6. எப்படி எல்லாம் தொல்லை பண்ணிருக்கீங்க. அந்த ரூட் சொல்லி, இந்த ரூட் சொல்லி, ஸ்கொயர் ரூட் சொல்லுன்னு. இப்ப வர சார் உங்க ரூட்ல